திருவிருந்துக்குரிய அர்த்தம் என்ன பார்க்கும்போது சகோதரி சொன்னது போலதான், தேவனோடு நம்மோடு இருக்கிற உறவை ஐக்கியப்படுறது தான் திருவிருந்து. அதாவது தூரமாக இருக்கிற நம்ம கத்தட சேர்ப்பதுக்கு. நல்லா பாருங்க, அந்த காலத்தில் ஒரு விளம்பரம் வந்தது, பெவிக்கு குறித்து ஒரு விளம்பரம் வந்து. என்ன தெரியுமா? 2 யானை இருக்கும். அந்த யானை வாளில் என்ன பண்ணுவாங்க, அந்த பெவிக்கு தடவிட்டா என்ன ஆகிடும், ஒட்டிட்டா என்ன ஆகிடும், பிரிக்கவே முடியாது. அந்த விளம்பரம் போல் வேறு விளம்பரம் வந்ததே இல்லை. ஒரு நாய், அதை ஒரு யானை வால் என்ன பண்ணுவாங்க, 2 வாளையும் ஒட்டிட்டானா பிரிக்கவே முடியாது. இங்கே பாருங்க, திருவிருந்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, சின்ன கப்பில் ஒரு திராட்சை ரசம், ஒரு சின்ன பிரெட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதோடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாமளும் தேவனுக்கு இருக்கிற உறவில், விரிசல் உண்டான அந்த உறவில் ஐக்கியம் ஏற்படுத்துவதுதான் அந்த திருவிருந்து. யாரால் உண்டானதுன்னா, ஆதாம் எனக்கு பாவம் செய்தானோ தேவனுக்கும் மனுஷனுக்கும், அதாவது மனுஷனுக்கும் தேவனுக்கும் பெரிய பிரிவினை வந்தாடிச்சு. தேவன் அங்கே இருக்கிறாரு, மனுஷன் இங்கே இருக்கிறான். ஆண்டவர் எப்போது வார்த்தையினால் பேசுகிறார். தேவன் வந்து உலாவ முடியல, பேச முடியல. ஆதாமை பார்த்து சொன்னார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏன் என்ன, அவன் பாவம் செய்ததுனால ஆண்டவர் கேட்கிறார், நீ ஆதாமே நீ எங்கே இருக்கிற? ஆதாம் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அப்போது அங்கே தான் வேதத்தில் முதல் முறையாக தெய்வத்துக்கும் மனுஷத்துக்கும் அந்த உறவானது துண்டிக்கப்படுகிறது. கத்த நினைக்கிறாரு, மறுபடியுமாய் மனுஷனையும் எனக்கு இருக்கிற உறவை நான் வந்து புதுப்பிக்க விரும்புகிறேன், இணைக்க விரும்புகிற போது தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய உறவை என்னுடைய உறவையை புதுப்பிக்கணும்னா அது வார்த்தையினால உண்டாகாது. நல்லா பாருங்க, ஆண்டவர் எதன் மூலமாக மனுஷனோடும் தேவத்தோட உறவாடும்படியாக, அதாவது நெருக்கப்படும்படி செய்தார்னா உடன்படிக்கை. உடன்படிக்கையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தெய்வத்துக்கும் மனுஷருக்கு இடையாக ஏற்படுகிற வார்த்தை தான் உடன்படிக்கை. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அது என்ன காரணம்? தூரமா இருக்கிற நீ, நான் தேவனால் நீ அறியப்பட்டவன் என்று விளங்கும்படியாக நான் உன்னை ஆசீர்வதிக்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறேன், என் ஜனங்கள் என் துதியை சொல்லுங்க பார்க்கலாம், வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், என் ஜனங்கள் என் துதியை, நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், நான் உங்கள். இது என்ன தெரியுமா? நல்லா கேளுங்க. வார்த்தையினால் ஆண்ட உடன்படிக்கை செய்கிறார். இந்த வார்த்தையினால் உடன்படிக்கை செய்யும் பொழுது தூரமாக இருக்கிற தெய்வமோ தூரமாக இருக்கிற ஜனமோ நம்ம இந்த உடன்படிக்கைக்குள்ளே வரும்போது எப்படி ஆயிரும்? நாம் ஒன்றாம் ஆயிரும். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை தவிர்த்து யூதர்களுக்குள்ள ஒரு பெருமை இருந்தது. உண்மையாலுமே இன்னைக்கு வரைக்குமே யூதர்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்குது. என்ன தெரியுமா? உலகத்தில் எல்லாரும் காட்டிலும் நாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க என்ற பெருமை இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு யூதர்களுக்குள்ள இன்னும் அதிகமாக ஏன் தெரியுமா? நாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நான் தான். அந்த நிஜமாலுமே அது உண்மைதான். அவங்க நினைக்கிறபடி உலகத்தில் உண்மைதான். கர்த்தர் முதல்ல யாரை தேர்ந்தெடுத்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்தார். மற்ற யாரையும் தேர்ந்தெடுக்க. நம்மளாம் புறஜாதிகளாக இருந்தோம். எத்தனையோ நம்மளுக்கெல்லாம் வரலாறு பார்த்தா பலாயிரம் வருஷங்களாக நம்ம தூரமாக இருந்தோம். நம்மளாம் ஆண்டவர் யாருன்னே தெரியாது, எதையோ வழிபட்டு கொண்டு. இன்னைக்கு கூட பார்க்கும்போது பாருங்கள், ஒரு 2 தலைமுறை எடுத்து பாருங்கள், இல்லை ஒரு 3 தலைமுறை எடுத்து பாருங்கள். உங்களோட அப்பா அம்மா தாத்தா யாரோ பாருங்கள், ஏசுனான்னு தெரியாத ஒரு வாழ்ந்த வாழ்க்கையில் இன்று நாம் எப்படியோ ஒரு அற்புதத்தின் மூலமாக, ஒரு விடுதலையின் மூலமாக, ஏதோ ஒரு மூலமாக இயேசு அறிந்து கொண்டு இன்னைக்கு ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். நம்மள என்ன சொல்கிறோம்? நான் தேவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன் சொல்கிறோம். எப்படி வந்தது? எப்படி தெரியுமா வந்தது? வார்த்தையினால ஆண்டவர் செய்கிறார் உடன்படிக்கை. நீங்கள் என் ஜனமாக இருப்பீங்க, நான் உன் தேவனாக இருப்பேன். இந்த உடன்படிக்கையை அடிக்கடி ஜனங்க உடைக்கிறாங்க. நல்லா பாருங்க, ஜனங்க உடைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த உறவு ஒட்டவே மாட்டேங்குது. இந்த உறவு என்ன பண்ண மாட்டேங்குது? ஒட்ட மாட்டேங்குது. அதாவது தெய்வம் என்ற உறவும், நான் சொல்ல வரது புரியுதா பாருங்க, தெய்வம் என்ற உறவும் மனுஷனோட உறவும் இந்த வார்த்தை என்ற உடன்படிக்கையில் என்ன பண்ண மாட்டேங்குது? நிற்கவே மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது. ஆண்டவர் நினைக்கிறார் உறவாடணும். எந்த உறவு? ஆதாம் இழந்து போன உறவை எப்படியாவது இணைக்கணும் பார்க்கலாம். எத்தனை வருஷம் தெரியுமா ஆண்டவர் போராடினாரு? ஆதியாக முதல் கொண்டு மல்கியா வரைக்கும் ஆண்டவர் போராடுறார். தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுறாரு, நியாயாதிபதிகளை கொண்டு பேசுறாரு. என்ன பேசுறாரு? இந்த ஜனங்க எப்படியாவது என் இடத்துல வரணும். அந்த உறவுக்கு ரொம்ப போராடுறாரு. ஆனால் முடியல. கிட்டத்தட்ட வேதவசனம் சொல்லுகிறது, ராஜாக்கள் அடிமைதானத்துக்கு போவதற்கு முன்பாக 14 ராஜாக்கள், அடிமைதான போன பிறகு 14 ராஜாக்கள் வந்தாங்களாம். இந்த இத்தனை ராஜாக்கள் வந்துமே ஒருவர் ஆளுமே, நல்லா பாருங்க, என்ன பாருங்க, கர்த்தரோடு இணைக்க முடியல. கர்த்தர் பார்த்தாரு, இந்த உறவை நான் எப்படியாவது சரி செய்யணும்,
இணைச்சி ஒரு பாலமா இருக்கிறத உடைக்கணும். அப்பதான் பார்க்கறாரு, சொந்த குமாரனை கர்த்தர் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். ஏன் தெரியுமா? என்ன பாருங்க, இது வார்த்தையினால் இணைக்கப்படக்கூடாது. ஆண்டவர் பார்க்கறாரு, நான் நல்லா கரெக்டா இருக்கிறேன், ஆனா இந்த ஜனங்க ரொம்ப தூரமா இருக்கிறாங்க, இவங்களை என்ன பண்ண முடியல, என்னால் ஒட்ட வைக்க முடியல. ஏன் ஒட்ட வைக்க முடியலன்னா, ஆண்டவர் பரிசுத்தர், அவர் மகா பரிசுத்தர், அவர் நீதிக்குரியவர். ஆனால் இந்த ஜனங்களை வந்து சேர்க்கலாம் பார்த்தா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் நல்லா வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு நல்லா பாருங்கள், நல்லா வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு அழுக்கலாமல் இருக்கிறீங்க. நீங்கள் ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்குறீங்க, அவனை ரொம்ப பிடிக்குது, ஒருத்தவங்களை யாரையோ பிடிக்குது, நீங்கள் நினைக்கிறீங்க வா நண்பான்ற அவன் மேலே தோல் போட பார்க்குறீங்க. ஆனால் அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா ரொம்ப கரையாக அழுக்காக இருக்குது. இப்போ யோசிக்கிறீங்க, உன்னை அணைக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் அவன் கிட்ட வந்தால் யாருடைய ட்ரெஸ்ஸு கரைப்படும்? என்னுடைய ட்ரெஸ்ஸு கரைப்படும். இப்போ ஒன்று, அவனோடு நான் என்ன பண்ணக்கூடாது, இணையக்கூடாது. இல்லைன்னா ரெண்டாவது, அவனுடைய ஆடை என்னென்ன பண்ணணும், சுத்திகரிக்கணும். அப்போ தான் நான் இணைக்கணும். ஒன்று அவனை தேடி நான் போகணும், இல்லைன்னா அவன் என்னை தேடி வரணும். ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் ஒரு நாள் ஆண்டவரத்தில் வரணும்னு என்ன வரமாட்டேங்குது. நான் அழுக்கில் இருக்கிறேன், என் வஸ்திரம் அழுக்காக இருக்குது, நான் சுத்திகரிக்கப்படணும், அந்த எண்ணம் வரவே மாட்டேங்குது. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, ஆதியா முதல் கொண்டு மல்கியா வரைக்கும் ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் என்னிடத்தில் வர மனதாக இருக்கிறானா, இவன் என்னிடத்தில் வர மனதாக இருக்கிறான், அந்த உறவை புதுப்பிக்க முடியல. இப்போ ஆண்டவர் சொல்கிறார் குமாரனை பார்த்து, இங்கே பாரு, நம்ம பரலோகத்தில் ஒரு டிசிஷன் நடந்திருக்கும். நம்ம ஆதியாவது மல்கியா வரைக்கும் இந்த ஜனத்தை எப்படியாவது இணைக்கணும்னு பார்க்குறோம், முடியல. ஆண்டவர் பார்க்குறார். நல்லா பாருங்க, பிதா குமார் பரிசுத்தாவி ஆகிய திரியேக தெய்வம் ஒன்றாக இருந்தாங்களாம். இப்போ பிதா இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லியிருப்பார், என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, நீ உன் ஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் இறங்குன்னு இருப்பார். அவர் ஒரு ஸ்தானத்திலிருந்து இப்படி இறங்கிட்டு இருப்பார். என்ன தெரியுமா, தெய்வம் என்ற அந்த ஸ்தானத்திலிருந்து மனுஷன் என்ற ஸ்தானத்துக்கு இப்படி இறங்கிட்டார். இப்போ இறங்கினதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த உறவை நீ எடுத்து வரணும்னா ஒருவர் கரைப்பட்டு தான் ஆக வேண்டும், அவர்களை போல நீ மாற வேண்டும். அதனால தான் பரிசுத்தமாகி வந்த இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் வரும்போது எப்படி தெரியுமா வந்தார், பாவிகளோடு அவர் போஜனம் பண்ணார். வேதவசனம் சொல்லுகிறது, பரிசேயர் சதுசேயர் சொன்னார்கள், உன்னுடைய இயேசு கிறிஸ்து பாவிகளோடையும் அக்கிரமக்காரனுடைய போஜனம் ஏன் என்று பண்ணுகிற. ஆண்டவர் சொன்னார், வைத்தியனுக்கே வைத்தியன் வந்திருக்கிறேன், நல்லா இருக்கிறவனுக்கு வரல, சுகவீனமா இருக்கிறவனுக்கு தான் வந்திருக்கிறேன். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றா தெரியுமா, பாவிகள் தேடி வந்தேன், பாவிகள் தேடி. இந்த உறவை புதுப்பிக்கிறதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தான். இன்னைக்கு எல்லாருமே நம்ம திருவிருந்தில் அப்பத்தையும் திராட்சரசத்தை எடுக்குது. என்ன தெரியுமா, இது பல ஆயிரம் ஆண்டுகள் முன்பாக தேவன் இட்ட திட்டம். இது இந்த கூட்டத்தை எப்படியாவது இணைக்கணும். நம்ம சாதாரணமா திருவிருந்து என்பது ஏதோ ஒரு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து கர்த்தர் கொடுத்தால் சோத்திரம், இது கர்த்தருடைய சரீரமாக நினைவு கூறுகிறேன், இது கர்த்தருடைய திராட்சரசமாக ரத்தமாக உணர்கிறேன் சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம். நீங்க புரிய மாட்டேங்குது. இதுக்காக பரலோகம் விலக்கிரயம் செலுத்தினது, இதற்காக விலக்கிரயம் செலுத்தது. எப்படி தெரியுமா, பாவி நல்லா என்ன பாருங்க, பாவியா இருக்கிறான், இப்போ ட்ரெஸ் முழுதும் அழுக்கா இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன தம்மா பண்ணாரு, என்னுடைய பழைய வஸ்திரத்தை அப்படியே கழட்டி போடுறாரு. இப்போ என்ன தம்மா பண்றாரு, என் மேல புதிய வஸ்திரமாகிய ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை என் மேல உடுத்தி என்னை பாவமெல்லாம் கழுவி என்னை நீதிமானாய் மாற்றி என்னை என்னம்மா பண்றாரு, என்னை கொஞ்சம் கொஞ்சமா இணைச்சு பிதாவிடத்தில் வைக்கிறாரு. நான் பிதாவை இணைக்கும் போது அவர் பெரிய பாலமாயிருக்கா. காரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர். எத்தனை பேர் புரியுது? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா, அழுக்காய் நின்று கொண்டிருக்க என்னை அவர் தம் பரிசுத்தத்தினால் பிதாவின் பரிசுத்தத்தோடு இணைக்கிறார். ஏன் பரிசுத்தத்தினால் இல்லை, என்ன பாருங்க, ஏன் பரிசுத்தத்தினால பிதாவிடத்தில் என்னை இணைக்க மாட்டேங்கிறார். அதனால தான் திருவிருந்து வரும்பொழுது நீங்களே சோதித்து பாருங்க, நிதானித்து பயந்தமா சொல்கிறோம். நான் அடிக்கடி என்ன பண்ணிடுறேன்னா, பிதாவிடத்தில் அப்படி வரேன், ஆனால் இந்த உலகத்தை இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் என் கரை மறுபடியும் கரைப்படுது, மறுபடியும் அசுத்தப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து இடத்துல போய் என்ன பண்ணுறேன்னா, இந்த வார்த்தை என்ற உடன்படிக்கை இல்லாமல் ரத்தத்தினாலும் சரீரத்திலுமான உடன்படிக்கை என்ன பண்ணுது. என்ன பாருங்க, மாதம் நான் எடுக்கிறது இல்லை. எப்பெல்லாம் நான் குற்றமாக நினைக்கிறேனோ, எப்பெல்லாம் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறேனோ, இந்த சரீரமாகிய அந்த அப்பமும் சரி, அந்த ரத்தமாகிய திராட்சரசமாகியும் சரி, நான் எடுக்கும் பொழுது புரிந்து கொள்ளுங்க, தேவனத்தில் மறுபடியும் நெருங்குகிற ஒரு
அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் நான் காண்பிக்க போகிறேன். இந்த ஒரு மனிதன் மூலமாக எப்படி தேவனுடைய சரீரத்துக்கு நாம் வரும்பொழுது நம் வாழ்வில் என்ன நடக்கிறது என்பது குறித்து ஒரு மனிதனை நான் வேதத்தை காண்பித்து நான் முடிக்க போகிறேன். ஒரு 3 வசனத்தை நான் உங்களோடு காண்பித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதில் இருக்கின்ற 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 10லேருந்து 12 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்கள் நிறைந்த வலையிலே கரையில் இழுத்தான், கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள். எங்க பாருங்க, இயேசு யாரை தேடி வருகிறார்னா பின்மாற்றம் அடைந்தவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். பின்மாற்றம் அடைந்தவர்கள். பின்மாற்றம் என்ன தெரியுமா? பின்மாற்றம் என்ன தெரியுமா? நல்லா ஜெபித்தவங்க என்ன பார்க்கணும், மெசேஜ் நேரத்தில் மட்டும் இங்கே பார்க்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கனம் கொடுக்குறதுனா ரெவரண்ட். ரெவரண்ட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாருங்க, ரெவரண்ட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரெவரண்ட் பாஸ்டர் ரெவரண்ட் போடுறாங்கன்னு தெரியுமா? ரெவரண்ட்டுக்கு ஒரு நான் கனத்துக்குரியவர். அந்த வார்த்தையை நான் பேசும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரெவரன்ஸை யார் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். என்ன பாருங்க, பின்மாற்றம் என்பது என்ன தெரியுமா? என்ன பாருங்க, பின்மாற்றம் என்பது அப்படியே விழுந்து போனவங்க கிடையாது, பாவத்தில் இருக்கிறவங்க கிடையாது. நல்லா ஜெபித்து நல்லா வேதத்தை அறிந்து எல்லாமே தெரிந்து ஊழியம் செய்கிறவங்க நம்மளே அறியாமல் உலகத்தின் பின்பில் நம்ம அனுதினமும் போய்கொண்டே இருப்போம். நமக்குள்ள உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். வராத பாடல் நம்ம வாயிலிருந்து புறப்படும். வராத எண்ணங்கள் நமக்கு உண்டாகும். ஒரு காலத்தில் ஜபமும் தரிசனமும் வீட்டில் இன்னைக்கு தரிசனமும் இல்லை, எதுவுமே கிடையாது. வீட்டில் போனால் தூக்கம் வருது. ஒரு காலத்தில் தேவ சமூகத்தில் எப்படா நான் எழுந்திருப்பேன், எப்படா டைம் கிடைக்கும், இந்த வேதத்தை நம்ம பண்ணோம் படிச்சுன்னு இருந்தோம். இன்னைக்கு என்ன ஆகுது, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது தெரியுமா? நமக்கே தெரியல. வைரஸ் சேருவது போல என் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் பின்மாற்றம் அடைஞ்சு. இதுதான் பின்மாற்றம். உன்னுடைய அறியாமையிலேயே நீ யார் என்பதை அறியாமல் ஸ்தானத்தை ஒவ்வொரு நாளும் இழப்பது தான் பின்மாற்றம். நல்லா ஜெபிக்கிறவங்க ஜெபிக்காம போறது, பரிசுத்தமாக இருக்க பரிசுத்தத்தை இழக்கிறது. இதே போலதான் பேதுரு என்பவன் தேவனுக்காக இருந்த 12 பேரில் முதலா நிற்கிறவன். எது தெரியுமா? இயேசுவே யார் மரிக்கணும்? நான் மரிக்கிறேன். யார் இயேசுவை கொலை செய்யறது? அவன் காதை நான் வெட்டுறேன். எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் இருப்பார். ஆண்டவரை யார் வேணா உண்மை விட்டு போனோம், நான் போக மாட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் இருந்தவர் தான் என்ன ஆகுறாருன்னா பேக் ஸ்லைட் ஆகிறார். என்னதுமாகிறாரு? நான் வேகமாக போகிறேன். இந்த யோவான் 21ஆம் அதிகாரத்தில் மற்றவர்களையும் சொல்லுகிறாரு. இந்த வாசிங்க பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம் 1 வசனம். இவைகளை பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடி சீஷர்கள் தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமானது சீமோன் பேதுருவும் திமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊராகிய நாத்தான் மேலும் செபதேயுவின் குமாரன் அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவரை நோக்கி மீன் பிடிக்க. என்ன பாருங்க, நல்லா இருந்த ஆளு வாயில் எப்படி வருது? யார் வேணா மறுதளிக்கட்டும், நான் மறுதளிக்க மாட்டேன். யார் வேணா சாகட்டும், நான் சாக மாட்டேன். ஆண்டோடைய பிடிக்க வராங்களா, காதை வெட்டுறேன். இப்படி பண்ணாரு. தானும் பின்மாற்றத்தில் இல்லாமல் கூட இருக்க சீசர்லையும் சொல்றாரு, எப்பா சும்மா 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடைய நம்ம பார்த்தோம் பத்தியா மிராக்கள். என்ன பாருங்க, அப்படியே லாசரு மரிச்சிருந்தான். 3ஆம் நாள் லாசருவே வெளியே வா என்று சொல்ல பொழுது நம்ம வெளியே வந்தாப்ப. அதெல்லாம் இருக்கட்டும், காலத்தை பாரு, காலத்தை பாரு. இயேசு போயிட்டாரு. இன்னைக்கு நீ மீன் பிடிக்கலன்னா உன் குடும்பத்துக்கு யார் கஞ்சி ஊற்றுவா? பேதர் இப்படி தான் நினச்சிருப்பாரு. மற்றவங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாரு. தோமாவை பார்த்து சொல்லியிருப்பாரு, 3.5 வருஷம் 3.5 வருஷம் இயேசுவோட அவர் மகிமையை பார்த்துதான் நீனா பார்த்தியா? நான் மறுரூப மலையில் யோவானோடு நானும் யாக்கோபு இருக்கும் போது அந்த மகிமையை பார்த்தேன். நான் சொல்கிறேன், இயேசு போயிட்டாரு, வாங்க எல்லாம் மீன் பிடிக்க. இது பெரிய பின்மாற்றம்.
எனக்கு கர்த்தர் ஊழியம் செய்யும்படியான ஒரு வாஞ்சியை கொடுத்து ஊழியம் செய்கிற உனக்குள்ள ஊழியம் என்ற எண்ணம் குறைகிறதோ, ஜெபம் என்ற ஒரு அக்கினி உனக்குள்ள இருக்கும் பொழுது ஜெபம் சிந்தனை வராதபடி வேற ஒரு சிந்தனைக்குள்ள வாழ்றியோ, எனக்கு ஒரு ஆலயத்துக்குள்ள வந்தா வார்த்தையை வரும் பொழுது ஆராதனையில் ஒரு நடுநடுக்க இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கும் போது கர்த்தரையே பாடு, அல்லேலூயா பாடுன்ற ஒரு இறுதி நமக்குள்ள வருதோ, புரிஞ்சுக்கொள். நீயும் பின்மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்கிற. கர்த்தர் உன் குடும்பத்தை நடத்த, உன் குடும்பத்தில் உன் ஜபத்தின் மூலமாக தான் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும் கர்த்தர் வச்சிருப்பாரு. ஆனால் நீயே பின்மாற்றம் அடையும்போது சத்துரு பார்ப்பான், இந்த குடும்பத்தில் உன் ஜபத்தில் தான் குடும்பம் பாதுகாக்கப்படுது. இன்னைக்கு நீயே தூங்குற, இன்னைக்கு நீயே உபவாசம் பண்ண மாட்டுகிற, இன்னைக்கு நீயே கர்த்தரை தேட மாட்டுகிற. உன் பிள்ளைங்க உன்னுடைய வைராக்கியத்தினால் ஜபத்தை தாங்கப்பட்ட நீ என்ன நினைக்கிற? நீ பின்மாற்ற சத்துரு நினைப்பான், கொண்டாட்டம், இந்த குடும்பம் இனி என் கையில் தான் இருக்குது, என்ன வேணா செய்யலாம். ஏன் நம்ம குடும்பத்தில் ஏன் போராட்ட பிரச்சனை தெரியுமா? ஒரு காலத்தில் நீ ஜெபித்தது நிமித்தமாக உன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. நீ ஜெபித்தது மூலமாக தேவனை தேட நிமித்தமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார். ஆனால் இன்று இருக்கிற வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்காத சூழ்நிலையில், தேவனை தேடாத நேரத்தில் என்னதமாவது பிசாசுக்கு நல்லா கிடைச்ச பொம்மை மாதிரி இருக்கிறோம், தாய் மாதிரி இருக்கும், என்ன வேணா செய்யலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். நீ பின்மாற்றம் அடைவது நீ மாத்திரமல்ல, உன் குடும்பத்தை நீ பின்மாற்றத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். பேதுரு சொல்லுகிறான், வாங்க மீன் பிடிக்க போகலாம். என்ன 3 வருஷம் ஊழியத்தை பார்த்தோம், நம்ம எல்லாம் போகலாம். ஆனால் மீன் பிடிக்கும் பொழுது பிரயாசப்படும் போது ஒன்றும் அகப்படலை. எனக்கு கர்த்தரை விட்டு விலகி போறீங்க நான் சொல்லுகிறேன், 1 மாதம் முழுதும் வேலை செய்யுங்க, ஆனால் சம்பளம் எடுத்து செலவு பண்ணாம சொல்றேன், திருப்தி இல்லாத வாழ்க்கையில் நீங்க வாழ்வீங்க. உண்மையை சொல்றேன். முழுதும் பிரயாசப்படுறான், ஒரு மீன் கிடைக்கல. ஏன்? செட் பண்ணது கர்த்தர். அந்த மீனுங்களுக்கு கட்டளை கொடுப்பார். பேதுரு வருவான், அவன் வலையை போடுவான், ஒரு மீன் அங்கே போகக்கூடாது. எங்க காற்றும் கடலே கீழ்ப்படிது, மீன் கீழ்ப்படியாதான்? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மீன் அவன் படகுல மாட்டக்கூடாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு மீனை மட்டும் மாட்டுச்சு, முழு நேரம் மீன் பிடிக்கிற தொழிலில் மாறிடுவான். நான் தேவனுடைய ஊழியத்துக்கு அவன் வரமாட்டான். அவனை தெரிந்தெடுத்து எது தெரியுமா? எனக்காக ஊழியம் செய்வதற்காக. அவன் இப்போ போகிற பிரயாணம் எங்கே தெரியுமா? மீன் பிடிக்கிறதுக்கு. அந்த மீனுங்களுக்கு சொல்லியிருப்பார், ஒரு மீன் வரக்கூடாது, சின்ன மீன் கூட வரக்கூடாது. ஒருவேளை ஒரு மீன் மாட்டுச்சு, அவன் மறுபடியும் மீன் பிடிக்கிறவனா மாறிட்டு இருப்பான். ஏன் தெரியுமா? அழைப்பு பெருசு. ஆண்டவர் அழைக்கும் போதே சொல்லுகிறார், உன்னை மீன்கள் பிடிக்கிறவன் அல்ல, மனுஷனை பிடிக்கிறவனாய் உன்னை மாற்றுகிறேன். வாக்கு தத்தம் பெருசு. இந்த வாக்கு தத்தத்தை விட்டு வந்த போது கர்த்தர் விட்டுருவாரா? நான் சொல்லுகிறேன், உன் மேலே ஒரு அழைப்பு வச்சிருப்பாராம், உன்னை அபிஷேகிப்பாராம், உனக்கு வரங்களை கொடுப்பாராம், உன்னை திட்டங்களை வச்சிருப்பாராம். நீ தேவனுடைய சித்தத்தையும் அவரை பின்மாற்றத்தை அடைஞ்சு ஒரு வாழ்க்கை வாழ்வ, கர்த்தர் உன்னை வாழ வைப்பாருன்ற, கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பாருன்ற, நீ சம்பாதிக்கிறதுல உன்னை நன்மையை காண செய்வார். நான் சொல்லுகிறேன், சில தீமைகள் உன் வாழ்க்கையில் வருதுன்னு தெரியுமா? நீ பின்மாற்றத்தில் இருக்கிறதுனால தான் சில காரியங்களை அனுமதித்து கொண்டிருக்கிறார். நீ மறுபடியும் ஸ்தானத்தில் வா, தேவனிடத்தில் வா. ஏன் தெரியுமா? எனக்கு கர்த்தர் மீனை கிடைக்கக்கூடாதுன்னு கட்டளையிட்டாரோ, அதே தெய்வம் தான் சமாதானம் விடுதலைக்காக நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் அதே கட்டளையிடுவார். ஒருவேளை உன் குடும்பத்தை நீ நினைப்பதெல்லாம் நடந்துருச்சுன்னா இந்த இடத்துல நீ இருக்கவே மாட்டேன். இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால தான் இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தோடு இங்கே ஆராதிச்சு கொண்டிருக்கிற. கர்த்தர் சொல்லுகிறா, இந்த காலையில் கர்த்தர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறா, நீ எனக்கு பின்மாற்றத்தில் இருக்கிறாயோ, ஒரு மீன் அகப்படாது. ஆண்டவர் சொல்லுகிறா, தூரத்தில் இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, பேதுருவே கூப்பிடல, மீன் ஆயத்தம் பண்றாரு. என்ன பாருங்க, மீன் ஆயத்தம் பண்றாரு, அப்பத்தை ரெடி பண்ணிட்டார். என்ன தெரியுமா? எதுக்காக தெரியுமா? அந்த உறவு, அந்த உறவுல நீ மறுபடியும் வரணும். இப்போ பேதுரு அற்புதத்தை கண்ட பிறகு 153 கிடைக்குது. என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, கிரீக்கில் 153 என்ன தெரியுமா? செகண்ட் சான்ஸ்ன்னு அர்த்தமா. என்ன அர்த்தமா? செகண்ட் சான்ஸ். ஏன் 153 மீன்கள் மட்டும் கிடைத்து தெரியுமா? அந்த 153 என்ற எண்ணுக்கு அடையாளம் 2வது வாய்ப்புன்னு அடையாளமா. இப்போ மீன் பிடிக்க போன பேதுருக்கு ஒரு மீன் அகப்படல. அந்த பிரயாசத்தை கத்த அறிந்து சொல்ற நினைக்கிறாரு, என்னதான் இருந்தாலும் 3 வருஷம் இவனை நான் தெரிந்தெடுத்துட்டேன்ல, இவனை நான் முன்குறிச்சிட்டேன்ல, இவன் என்னுடைய பிள்ளை இல்லை, ஒரு உலக வாழ்க்கையில் போயிட்டு எனக்காக நிற்க வேண்டிய உலகத்தில் போய் பிரயாசப்படுறான். நான் சொல்லுகிறேன், நீ ஒரு சமயத்தில் கஷ்டப்படுறது கர்த்தர் அறிவார்.
நீ குடும்பத்தில் பொருளாதாரத்தில் சமாதானம் இல்லாமல் விடுதலை இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டு ஜெபிக்கிறதெல்லாம் கர்த்தர் அறிவார். அவர் வேதனைப்படுவார். ஆனால் கர்த்தர் எதிர்த்தமா அறிகிறாரு. அற்புதம் நடந்த உடனே சீஷர்கள் தூரத்தில் இருக்கும் போது அறிஞ்சுறாங்க. யார் தெரியுமா? இவர் இயேசு சொன்ன உடனே இங்கே பாருங்க, பேதுரு படகுலேருந்து ட்ரெஸ்ஸு கூட சரியாக போடலை, அப்படியே குதிச்சு வேகமாக ஒடியாந்து தேவனிடத்தில் வரான், இயேசுனிடத்தில் வரான். ஏன் தெரியுமா? அன்னைக்கு காட்டி கொடுத்த அந்த மறுதளித்த பேதுரு இப்போதான் இயேசு முகமுகமாக பார்க்குறான். பார்த்த உடனே நினைக்கிறான், இவர் என்ன சொல்லுவாரோ. ஆண்டவர் என்னமா சொன்னார்? எப்பா நான் நீங்கள் நினைக்கிற நீ என்ன பாருங்களேன், நம்ம ஆண்டவரத்தில் போகும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறோம். நீ ஏன் ஜெபம் பண்ணல, 3 மாதம் ஏன் ஜெபம் பண்ணல, ஏன் பரிசுத்தமாக நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட தெரியுமா? இழந்து போன உறவை புதுப்பிக்கும்படியாக அப்பத்தை வைப்பார். அப்பத்தை வைப்பார். என்ன தெரியுமா? எப்பா உன்னையும் என்னை இணைப்பதுக்கு ஒன்னே ஒன்று தான் இந்த உலகத்தில், நான் உனக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம். இந்த சரீரத்தை வைக்கும் போது சொல்லுகிறார், வாருங்கள் நம் போஜனம் பண்ணுவோம், நம்ம வாங்க போஜனம் பண்ணுவோம். இன்னைக்கு கர்த்தர் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த திருவிருந்து எடுக்கும் போது கர்த்தர் உண்ட பேசுகிறார். என்ன தெரியுமா பேசுகிறாரு? நீ மறுபடியும் உன் ஸ்தானத்துக்கு வா, நீ மறுபடியும் அப்பா வீட்டுக்குள்ள வா, அப்படி சமூகத்தில் வா, நீ போஜனம் பண்ணு. எப்போ இந்த அப்பத்தை எடுத்து நீ சாப்பிடுகிறாயோ புரிந்து கொள், இழந்து போன தேவனுடைய உறவை நான் மறுபடியும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறேன். நான் மறுபடியும் பெற்றுக்கொள்கிறேன். நான் சொல்லுகிறேன், உன்னை பிசாசு நினைக்கிறானா, நீ பாவின்னு சொல்றானா, நீ பாவம் செஞ்சுன்னு சொல்றானா, உண்மையா கூட இருக்கட்டும், நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு நாள் பாவத்தை பார்ப்பதில்லை, மறுபடி இழந்து போன உறவை பார்க்கிறான். மறுபடியும் அந்த உறவை பார்க்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த அப்பத்தை எடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுரு இடத்துல சொல்றாரு, பேதுருவே இந்த போஜனம் பண்ணும் போது இங்கே பாருங்களேன், ஆண்டவர் ஒரே வார்த்தை தான் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறாரு. நல்லா பாருங்க, 2 முறை போய் சொல்றாரு, ஆண்டவர் உண்மை நேசிக்கிறேன். 3வது முறை ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாய் சொல்லும் போது தான் அந்த வசனத்தை பாருங்க. அந்த வசனத்தை பாருங்க, 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் பாருங்க, நடு பகுதியில் பாருங்க. அவரை 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினால பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். என்ன பாருங்க, என்ன சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அறிந்திருக்கிறீர். சத்தமா ஒரு 2 முறை சொல்லுங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன் போதும். அல்லேலூயா. இங்க பாருங்க, அறிந்திருக்கிறீர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? 3 காரியத்தை நீ பார்க்க போகிறோம். முதல் வார்த்தை அறிந்திருக்கிறீர். எப்பொழுது பேதுரு போஜனத்துக்குள் வந்தானோ ஆண்டவர் செய்ய வைத்த காரியம் என்ன தெரியுமா? அறிய பண்ணுகிறார். நான் யாரு, நேசிக்கிறேனா இல்லையா. என்ன பாருங்க, 3 முறை ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறியான்னு. 2 முறை பொய் சொல்றாரு. 3ஆவது தடவை ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், என்ன தெரியுமா? என்ன பாருங்க, நீ என்னை, அவன் குத்தப்படுறான். ஏன் தெரியுமா? 3ஆவது தடவை ஒத்துக்கிட்டான். சேவல் எத்தனை முறை கூவுச்சு? ஆண்டவர் என்ன சொன்னார்? 3ஆவது தடவை நீ கூவும் போது நீ என்ன பண்ணுவ? இப்போ இதே பொய்யை மறுபடியும் ஆண்டத்தில் பண்றாரு. அங்க 3 முறை சேவல் கூவுது. என்ன பாருங்க, 3 முறை சேவல் கூவும் போது மறுதளிச்சிடுறாரு. எனக்கு தெரியும், இவரை தெரியாது, இது தெரியாது. இப்போ அவரிடத்துலேயே போய் சொல்கிறான், என்ன நேசிக்கிறேனா இல்லையான்னு. அப்போ ஆண்ட 2 முறை கேட்க, 3ஆவது தடவை ஞாபகம் வருது. 3ஆவது தடவை நான் என்ன பண்ணாங்க, அங்கே மறுதளித்தேன். இப்போ ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த காலை வேலை ஒன்று பேசும்போது நீ என்ன பண்ணக்கூட தெரியுமா? இந்த 3ஆவது தடவையும் ஆண்டவனை கேட்கும் போது எனக்கு நான் நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. நீ என்ன தெரியுமா பண்ணணும்? உன் இருதயத்தில் உன்னை அறியணும். ஏன்னா பாருங்க, ஜேக்கப்பாகிய நான் இந்த காலை வேளையில் உண்மையாலே நான் கர்த்தரை நேசிக்கிறேனா, தேவனுக்குள் நான் இருக்கிறேனா, நான் விசுவாசத்தின்படி வாழ்றேனா, தேவன் விரும்புகிற, நான் சொல்றேன் பாருங்க, ஊழியமே 2வது தான். தேவன் விரும்புகிறபடி ஒவ்வொரு வாழ வேண்டும். நீ உன் வாழ்க்கையை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் பிரியப்படணும். என் வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்குறாருன்னா ஊழியக்காரன் என்பதுனால இல்லை, நல்ல கிறிஸ்தவனா நான் முதல்ல விளங்கணும். கர்த்தர் அதன்படி என்னை அறியணும். நான் பார்க்கும்போது ஆண்டவருக்கு முன்பாக மாயமானமான ஒரு வாசை என்னையே நான் சொல்லிக்கிறேன். என்ன பாருங்களேன், கர்த்தருக்கு முன்பாக வரும்போது, உங்களுக்கு முன் வரும்போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவன் உங்களை ஆஸ்வதிப்பா, இப்படிலாம் பேசுறதுனால நான் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்குன்னு அடையாளம் கிடையாது. தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாய் விளங்கணும், தேவனுக்கு முன்பாக இருக்கணும். நான் பாருங்க, முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் அப்படி பாடும்பொழுது என்ன பாருங்க, என் இருதயம் கர்த்தரை பாடணும். அவர் என்ன பண்ணணும் தெரியுமா? அது அங்கீகரிக்கணும், அது ஏற்றுக்கொள்ளணும்.
நம்ம என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? அப்பா உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன்ப்பா சோத்திரம் நம்ம அது ஆண்டு பார்ப்பார். என்ன பாருங்க, ஏய் ஜேக்கப்பே, உன் ஆராதியம் எனக்கு பிடிக்கல, பாடாது, அருவருப்பாக இருக்குது, உன் இறுதி அங்கே இருக்குது, நீ மாம்சத்தில் என்ன பண்ணுற, மைக்கை பிடிச்சி நீ என்ன பண்ணுற, ஜனங்களை முன்பாடு நல்ல வேஷம் போட்டு கொண்டு இருக்கிற, ஆனால் உன் இறுதியும் தூரமாக இருக்குது. திருவிருந்து எடுக்கும் போது நீ எப்படி எடுக்கிற, அப்படியே எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற, எடுக்கிற. ஆண்டு பதறியில பேதுரு தன்னை அறிகிறான். என்ன பண்ணுகிறான்? அப்போ அறிகிறான். முதலாவது நான் திருவிருந்தில் வரும்போது இழந்து போன உறவை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் முதல் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் தேவனுக்கு முன்பாக நான் யார் என்பதை அறியணும். ரெண்டாவது காரியம், நாம் பேதுரு என்ன செய்தான் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதில் இருக்கின்ற 14ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, இங்க பாருங்க, ரெண்டாவது வார்த்தை நின்று. சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்னது? தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணாம என்ன, இங்க பாருங்க, என்ன பாருங்க, திருவிருந்து போஜனம் எடுத்த பிறகு அப்போஸ்தலர் பேதுரு என்ன பண்றாரு? முதல்ல தேவனுக்கு முன்பாக நான் யார் என்பதை அறிகிறாரு. ரெண்டாவது என்ன பண்றாருன்னா நின்று. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த திருவிருந்தை நான் எடுப்பதுக்கு முன்பாக எனக்குள்ள என்ன நடக்குது? நான் என்ன பாருங்க, டைம் இல்லை. பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு ஒரு அபிஷேகம் வருது. பெந்தகோஸ்தே நாள் எல்லாரும் அபிஷேகம் பெறாங்க. இப்போ அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கிண்டல் அடிக்கிறானுங்க. என்னதும் அடிக்கிறானுங்க? இங்கே பாரா, இந்த வார 120 பேர் குடிச்சிட்டு நல்லா கத்துறானுங்க, நல்லா ரபா லபா லபா லபான்னு கத்துறானுங்க. நம்ம சர்ச்சை கூட சுற்றி இருக்கிறவங்க ஒருவேளை யாருன்னா நம்மளை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், சண்டே ஆனால் போதும், இவனுங்க மைக்கை பிடிச்சின்னு எப்போ பார்த்தாலும் ஷபா பா பா பான்னு கத்துறானுங்க. இதான் சொல்லும் போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, 120 பேர் மேல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு குடிச்சிட்டு நல்லா போதையில் என்ன பண்ணுறானுங்க, கத்துறானுங்க. சொல்லும் போது பேதுருக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துடுச்சு. அங்கே இருந்த 11 பேருக்குள்ள இந்த அப்பத்தை பிட்டு எடுத்து சாப்பிட்டாரு பாருங்க. எனக்கு இழந்து போன உறவை பெற்றாரு பாருங்க. அவர் தேவனுக்கு முன்பாக யார் என்பதை அறிந்தாரு பாருங்க. இப்போ அவருக்குள்ள ஒரு கோபம் வந்தாச்சு. என்ன தெரியுமா? நான் குடிச்சிட்டு கத்தல, தேவ ஆவியால் நிறையப்பட்டு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார். தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நான் சொல்லுகிறேன், எனக்கு இந்த அப்பத்தை முழுமையா நீ பெற்றுக்கொண்டு அந்த உறவில் நிற்கிறியோ, உனக்குள்ள நான் சொல்லுகிறேன் ஒரு வைராக்கியம் வரும். உனக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும். நிற்ப தேவனுக்காக எந்த சூழ்நிலையும் நிற்ப. முதலாளா நிற்ப. பேதுரு 11 பேருக்குள்ள கிண்டல் அடிக்கும் போது கத்தரை நீங்க கிண்டல் அடிங்கடா, அபிஷேகத்தை கிண்டல் அடிங்கடா இல்லை சொல்லப்படுகிறது. இருந்த 11 பேர்களுக்குள்ள இந்த 11 பேர் யார் தெரியுமா? 120 பேர் கூடி இருந்தாங்க. சீஷர்கள் 11 பேருக்குள்ள முதலாளா எழுந்திருந்து சொல்றான், நாங்க குடிக்கலப்பா, என்ன நேரம் ஆகுது பாரு. நான் சொல்லுகிறேன், நீ எப்ப தெரியுமா தேவனுக்காக வைராக்கியம் நிற்க முடியும்? இந்த திருவிருந்தில் தேவனோட நல்ல ஐக்கியம் இருக்கும் போது தான் நீ தேவனுக்காக முதல் நிற்ப. சர்ச்சில் 30 பேர் இருக்கிறாங்கன்னா 30 பேர் எப்படி போறான்னு போக மாட்டேன். நீ தேவனுக்கு நிற்க வேண்டிய இடத்துல நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால் இந்த இடத்துல நீங்கள் இப்படி தான் நிற்க, நான் எதுவும் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு தெரியும் அந்த இடத்த பாஸ்டர் சர்ச்சில் அந்த சிஸ்டர் அப்படி தான் பண்ணுறாங்க, அந்த பிரதர் இப்படி. இப்போ நான் சொல்லுகிறேன், உனக்குள்ள கர்த்தருடைய வைராக்கியம் இருந்ததுன்னா நிற்க வேண்டிய இடத்துல நீ வைராக்கியமாக நிற்ப. தேவனுடைய பிள்ளையாகிய நான் இதை சாப்பிடக்கூடாது, தேவனுடைய பிள்ளையாக நான் இதை தொடக்கூடாது, தேவனுடைய பிள்ளை நான் இதை பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன், தீபாவளி எல்லாரும் கொண்டாடினாங்க, நானும் கொண்டாடுறது நிற்கிறதுக்கு அடையாளம் கிடையாது. நான் சொல்லுகிறேன், உனக்குள்ள வைராக்கியம் இருக்கணும், உனக்குள்ள வைராக்கியம் இருக்கணும். நிற்க வேண்டிய இடத்துல என் ஸ்தானத்தில் நான் நிற்கணும். எனக்கு உறவு கற்றாகுதோ நிற்க வேண்டிய இடத்துல நின்றுவோம். பேதுரு நிற்க வேண்டிய இடத்துல ஓடிட்டான், 3 முறை மறுதலிச்சு ஓடிட்டான். எனக்கு இந்த அப்பத்தை சாப்பிட்டு தேவனுடைய ஐக்கியத்தை சரி செய்து கொண்டு தன்னை அறிந்து கொண்டானோ, கரெக்டாக 11 பேர்கள் ஷார்ப்பாக நிற்கிறான். நீங்கள் நிற்கணும், கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கணும். இந்த அப்பத்தோடு நீங்கள் விளையாட்டின்னு கொண்டு இருந்துட்டு எதுவும் நான் ஒன்று அப்பா ஒன்று இருந்தீங்கன்னா எப்படி தம்மா இருப்பீங்க? நிற்க மாட்டீங்க, உட்காந்து படுத்துருவீங்க. யாருன்னா கிண்டல் அடிச்சுன்னு போங்க, யாருன்னா பேசின்னு போங்க. நான் சொல்கிறேன், உன் தேவனை வீணில் எங்கேயும் பறை சாற்றாது இப்போ சொல்லப்படுகிறது. உன் தேவனை குறித்து எங்கன்னா உன்னை குறித்து நாம தூஷிக்கப்படுதுன்னா நீ அந்த இடத்துல வெக்கப்படணும். ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு ஏன் சிஸ்டர் இப்படி பண்ணுறீங்க, யாருன்னா ஒரு புறஜாதி யாருன்னா கேட்டால் நீ வெக்கப்படணும். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கை தேவனுக்கு முன்ன மனுஷனுக்கு முன்பாக அப்படி இருக்குதுன்னு அர்த்தம். உன்னை குறித்து தேவனாம தூஷிக்கப்படக்கூடாது. நீ அந்த இடத்துல வைராக்கியமாக நிற்கணும். சொல்லணும், சிஸ்டர் எத்தனையோ கிறிஸ்தவர்களை பார்த்துறேன், ஆனால் உங்களை போல நான் ஒருத்தரை பார்த்ததே இல்லை, எப்படி இவ்வளோ வைராக்கியமாக நான் சொல்லுவாங்க. என்ன நீ ஆதியிலிருந்து வந்த கிறிஸ்தவனா பாதியிலிருந்து கிறிஸ்தவனா? நீ சொல்லணும், இன்று இயேசுவை அறிந்திருக்கிற கிறிஸ்தவன் நான்.
உனக்குள்ள அது நிற்கணும். இல்லைன்னா உலகத்தோட என்ன பண்ணுவோம், மெர்ஜ் ஆயிடுவோம், அப்படியே இணைந்துருவோம். அவங்க எப்படி போறாங்களோ அப்படியே. நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் வழி பிரிக்கப்படும். நெருடலான வழிகளுக்கும் விசாலமான வழி இருக்கும். கூட்டத்தோட போன கூட்டத்தோட போயிடுவே, தனியா நின்னுப்பார். ஒரு நாள் உனக்கென்று போக வேண்டிய நீ மாத்திரம் போக மாட்ட, அழைத்தவர் உன்னோடு வருவார். அழைத்த உனக்காக காத்திருப்பார். ரெண்டே கேட்டு தான் இருக்கும். ஒன்று விசாலமான கேட்டு, ஒன்று குறுகலான கேட்டு. விசாலான கேட்டத்தில் 1000 பேர் போவான். நீ நினைக்காத, பாஸ்டர் நான் தனியாக போய் கொண்டிருக்கிறேன் நினைக்காத. தனியாக போகிற கேட்டில் தான் அழைத்தவர் காத்து கொண்டிருப்பார். உனக்கான வெறிமதிப்போடு இருப்பார். அல்லேலூயா. 3வது காரியத்தை மாத்திரம் நான் முடிச்சிடுறேன், நேரம் ஆயிடுத்து. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் அது இருக்கிற 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போது பேதுரு, போதும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல 3 காரியம்: அறிந்து, நின்று, நிறைந்து. இதை மறக்கவே கூடாது. அறிந்து, நின்று, நிறைந்து. இந்த அப்பத்தை சாப்பிட்ட பிறகு பேதுருக்குள்ள நடந்த 3 மாற்றங்கள். முதல் காரியம், தேவனுக்கு முன்பாக நான் யார் என்பதை என்ன பண்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, இந்த அப்பத்தை சாப்பிட்ட பிறகு, சரி செய்து கொண்ட பிறகு அவர் என்ன பண்றாரு, நிற்கிறாரு, வைராக்கியமா நிற்கிறாரு. 3வது, இங்க பாருங்க, பேதுரு இந்த அப்பத்தை சாப்பிட்ட பிறகு, தேவனுடைய உறவை சரி செய்து கொண்ட பிறகு ஆவியினால் நிறைகிறார். ஆவியினால் நிறையுதுன்னா என்ன பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே நாள் ஷபா காபா 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 கரதியா தரலா அதெல்லாம் முடிஞ்சிச்சு. 4ஆம் அதிகாரத்தில் அப்படின்னா பரிசுத்தாவின் இருந்தேன்னு தெரியுமா? நீ சோதனைகளை கடக்கும் போது பரிசுத்தாவினால் நிறையப்படணும். சர்ச்சில் ஒரு வர்ஷிப் நேரத்தில் மட்டும் ரபல பலபலபா அப்படி கிடையாது. சோதனை வர நேரத்தில் ஆவியில் நிறைந்திருக்கணும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது பேதுரு பாருங்க, இவன் யாரான்னு சொல்லும் போது அவன் சொல்ல போறது, எந்த ஞானத்தினால பேசுறீங்க, எப்படி இந்த ஞானம் வந்தது, எப்படி இந்த அபிஷேகம் வந்த போது அவன் அந்த எதிர் பேசும்போது என்ன பாருங்க, ஆவியினால் நிறைகிறான், அப்படியே நிறைகிறான். கர்த்தர் நிரப்புகிறார். எப்போதும் நிறைந்திருக்கிற வாழ்க்கை இருக்கணும். கொஞ்சம் அபிஷேகம், இதை பாருங்க, கணக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, இந்த அளவுலாம் இருக்கக்கூடாது. சில பேர் இந்த கணுக்கால் வரதே கஷ்டமாகுது, சில பேர் முழங்கால் வரதே கஷ்டமாகுது, சில பேர் இடுப்பளவு வரதே கஷ்டமாகுது, சில பேர் இங்கே வரதே கஷ்டமா இருக்கு. நான் சொல்கிறேன், இந்த ஆழத்தில் நீச்சல் அடிக்க முடியாது. இந்த ஆழத்தில் நீச்சல் அடிக்க முடியாது. இந்த ஆழத்தில் நின்னா தலை தெரியும். எப்போ தெரியுமா நிறைய முடியும்? உன் பாத்திரம் நிரம்பி வழியணும். இதுக்கு மேலே தண்ணி இருந்தால் தான், நல்லா பாருங்கள், இதுக்கு மேலே 1 அடி இருந்தால் தான் நீ முழுகினா கூட நீச்சல் அடிக்க முடியும். அதே போல தான் பரிசுத்தாவி நிறைவு என்பது. சர்ச்சில் வரும்போது லைட்டாக கால் நனைகிறது. சில கோயிலுக்கு போனால் காலை நனைச்சிட்டு போவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கிடையாது. அபிஷேகம் லைட்டாக வந்து ரப ரப ரபான்னு பேசிட்டு காலை நிறைக்கிறது கிடையாது. இல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் முட்டி வரைக்கும் கிடையாது, இடுப்பளவு இல்லை. உனக்குள்ள எப்போதும் பரிசுத்தாவை நிறைந்து கொண்டே இருக்கணும். பிசாசு வருகிறான பிரச்சனையில் ஆவியான உனக்குள்ள இருக்கும் போது அவன் பின்னிட்டு ஓடுவான். உன்னை பிரச்சனை எதிர்கொள்ள முடியலையா, ஆவில் நிறைந்து பார். ஆவின் அபிஷேகத்தில் எப்போது 24 நேரம் என்ன பாருங்க, 24 மணி நேரமும் கணக்கால் அளவல்ல, முழங்கால் அளவில் நீந்தி நீந்தி அவர் அபிஷேகத்தில் மூழ்கி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியம், நேரம் இல்லாத சீக்கிரம் நான் முடிச்சிடுறேன், இதோட முடிச்சிடுறேன். 3 காரியத்தை நான் சொன்னேன். நாம் திருவிருந்து எடுப்பது நோக்கம் என்ன தெரியுமா? ஆதாம் இது வரைக்கும் கவனிச்சிருங்க, இது வரைக்கும் கவனிக்காதவங்க இப்போ கவனிங்க. திருவிருந்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? விழுந்து போன உறவு, ஆதாம் எழுந்து போன உறவை தேவன் வார்த்தையினால் இணைக்க முடியல. அதுக்காக தமக்கு சமமாக இந்த இயேசு கிறிஸ்துவை சரீரத்தினால் இணைக்க பார்த்தார். அதுக்காக தான் இந்த அப்பத்தினாலும் இரத்தத்தினாலும் இதை யார் செய்ய முடிந்துதான்? பேதுரு என்ற ஒரு மனிதனை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். 3 காரியத்தினால இந்த அப்பத்தை சாப்பிட்ட பிறகு அவன் உறவுல ஐக்கியமான பிறகு 3 காரியம். 1, தேவனுக்கு முன்பாக தன்னை யார் என்பதை அறிகிறான். 2வது, தேவனுக்காக நிற்கிறான். 3வது, ஆவியினால் நிறையப்படுகிறான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்கிடுச்சு இந்த நாளில் மெசேஜ்? புரிஞ்சுதுங்களா? இப்போ கண்களை மூடுங்க பார்க்கலாம், நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. யாரும் பேசக்கூடாது. நான் மறுபடியும் சொல்லியிருக்கிறேன், தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சமூகத்தில் வீண் பேச்சுகளுக்கு இடம் இருக்கக்கூடாது. துணிகரமாக நம்ம பேசுகிறோன்னா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவ சமூகத்தில் பேசக்கூடாது. கண்களை மூடி முழுக ஞானஸ்தானம் எடுத்தவங்க திருவிருந்துக்கு நான் ஆயத்தை பார்க்க, வலது இடப்பக்கத்தில் ஒருவர் பார்த்தபடி நான் முழங்கால் படிக்கிட்டு நாம் ஜெபிப்போம்.
என்று கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். மறுபடியும் சொல்ற, பின்மாற்றம் என்பது ஒரு நோய், பின்மாற்றம் என்பது ஒரு வியாதியை போல, ஒரு கேன்சரை போல. அது இன்னைக்கு இருக்கும், ஆனால் முழுமையாக உன்னை சாகடிச்சிரும். அதே போல தான் இன்று கர்த்தர் உன்னை அழைக்கிறான். தேவ சமூகத்துக்கு முன்பாக உங்களை நிதானித்து அறிந்து வாங்க பார்க்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.